வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு ஹெச்பிசிஎல்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போற நோட்டிஃபிகேஷனை உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஹெச்பிசிஎல்னு சொன்னோன்னே நீங்க வந்து ஜஸ்ட் பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ற வேலைன்னு நெனச்சுக்காதீங்க. இது வந்து ஒரு நல்ல போஸ்ட்டு. இது வந்து உங்களோட பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற மாரி இருக்கும். நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க எம்எஸ்சி படிச்சிருந்தாலுமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஜூன் 30. நீங்க விருப்பப்பட்டா ஜூன் 30க்கு முன்னாடியே அப்ளை பண்ணிக்கங்க. ஆன்லைன் வழியா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்க ஆஃப்லைன் வழியா அப்ளை பண்ண முடியாது. இதுல ஒரு 17 வகையான போஸ்ட் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதுக்கு நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 25. இதுல 93 வேக்கன்சி இருக்கு. அடுத்தது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இதுக்கு நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 25 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். போஸ்ட் வந்து 43 குடுத்துருக்காங்க. அடுத்தது இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங். இதுக்கு நீங்க இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இது எல்லாத்துக்குமே 25 தான். ஸோ அத நான் விட்டுர்றேன். எவ்வளோ வேக்கன்சின்னு மட்டும் சொல்றேன். இதுல 5 வேக்கன்சி இருக்கு. அடுத்தது சிவில் இன்ஜினியரிங். இதுக்கு நீங்க சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுல 10 வேக்கன்சி இருக்கு. அடுத்தது கெமிக்கல் இன்ஜினியரிங். இதுக்கு நீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த போஸ்ட்ல 7 வேக்கன்சி இருக்கு. அடுத்தது 6வது போஸ்ட் சீனியர் ஆஃபீசர் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஆப்பரேஷன் அண்ட் மெயின்டனன்ஸ். இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்க குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமென்டேஷன், சிவில் இன்ஜினியரிங் இதில ஏதோ ஒண்ணு நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதில 6 வேக்கன்சி இருக்கு. அடுத்தது சீனியர் ஆஃபீசர் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். இதுக்கு வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமென்டேஷன், சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுலயும் 4 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அடுத்தது சீனியர் ஆஃபீசர், அசிஸ்டன்ட் மேனேஜர், நான் ஃபியூயல் பிசினஸ். இதுக்கு நீங்க எம்பிஏ அல்லது பிஜிடிஎம் வந்து மார்க்கெட்டிங் அல்லது சேல்ஸ் அல்லது ஆப்பரேஷன்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கூட நீங்க வந்து இன்ஸ்ட்ருமென்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கெமிக்கல், சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கு மட்டும் 2 குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. இதில 12 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அடுத்தது சீனியர் மேனேஜர் நான் ஃபியூயல் பிசினஸ். இதுக்கு நீங்க சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஆப்பரேஷன்ஸ்ல வந்து ஏதோ ஒண்ணு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கூட நீங்க 4 இயர்ஸ் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமென்டேஷன், கெமிக்கல், சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது பெட்ரோ கெமிக்கல்ஸ்ல வந்து மேனேஜர் டெக்னிக்கலுக்கு நீங்க கெமிக்கல், பாலிமர், பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதில 2 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அடுத்தது மேனேஜர் சேல்ஸ் ஆர்&டி ப்ராடக்ட் கமர்ஷியலைசேஷனுக்கு நீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து நீங்க எம்பிஏ பண்ணுனா உங்களுக்கு பிரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. அடுத்தது டெப்டி ஜெனரல் மேனேஜர் கேட்டலிஸ்ட் பிசினஸ் டெவலப்மென்ட். இதுக்கு நீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கும் டிசரேபிள் வந்து 2 இயர்ஸ் எம்பிஏ கேட்குறாங்க. இதில 1 வேக்கன்சி இருக்கு. அடுத்தது சார்ட்டர்ட் அக்கவுண்ட் போஸ்ட்டுக்கு நீங்க சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லன்னா ஐசிஏஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அடுத்தது குவாலிட்டி கண்ட்ரோலர். இதுக்கு வந்து நீங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதில 9 வேக்கன்சி இருக்கு. அடுத்தது ஐஏஎஸ் ஆஃபீசர். இதுக்கு நீங்க இன்ஜினியரிங் அல்லது பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் அல்லது ஐடி இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அல்லது நீங்க போஸ்ட் கிராஜுவேட்ல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது எம்சிஏன்னு சொல்லுவாங்க. அது நீங்க படிச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா டேட்டா சயன்சஸ் கூட படிச்சுக்கலாம். இதில 15 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அடுத்தது ஐஎஸ் செக்யூரிட்டி ஆஃபீசர், சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இதுக்கு நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இதில ஏதோ ஒண்ணு நீங்க படிச்சிருக்கணும். இதுக்கான வேக்கன்சி 1. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45. இந்த போஸ்ட்டுக்கு நீங்க எம்சிஏ படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம்னு குடுத்துருக்காங்க. அடுத்தது குவாலிட்டி கண்ட்ரோலர். இதில 6 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு நீங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த போஸ்ட்டுகள்ல சில போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கறதில்ல. பட் சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அத நீங்க பார்த்துக்கங்க. 2.6 டூ 2.10 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற போஸ்ட் எதுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. சார்ட்டர்ட் அக்கவுண்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றவங்க வந்து 50% மார்க் வச்சிருக்கணும். மத்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றவங்க வந்து 60% மார்க் வச்சிருக்கணும். அதில 60%லயுமே கன்செஷன் குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து 50% வச்சிருந்தாலே போதும். ஏஜ் ரிலாக்சேஷனும் குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்சேஷன், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ் ரிலாக்சேஷன், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸே நான் கிரீமி லேயர்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 13 இயர்ஸ் ரிலாக்சேஷன், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எஸ்சி, எஸ்டியா இருந்தா 15 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. யூஆர், ஓபிசிஎன்சிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் 1180 குடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்குமே 1180 தான். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஃபீஸுமே இல்ல. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் hindustan-petroleum.com. இந்த வெப்சைட்ல தான் நீங்க போய் அப்ளை பண்ணணும். சேலரி எல்லாம் நல்ல சேலரி தான். பட் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு சில போஸ்ட்டுக்கு கேட்குறாங்க. ஸோ நீங்க அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் குவாலிஃபைடா இருந்தாலுமே அப்ளை பண்ணுங்க. இல்லன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.